என் புருஷனுக்கு எதிரான எல்லா சதியும் உடையணும். ஹிட்லர் ஜெயில இருந்து வெளியே வரணும். என்ன அவரை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இப்படி மடிப்பிச்ச வேண்டுதல் செய்யறேன். எப்படியாவது என் புருஷனை விடுதலை பண்ணு ஐயா. என் புருஷனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேன். கொஞ்சம் வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேஷத்தை போட்டு வந்துருது. போமா. அம்மா, என் புருஷனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேன், கொடுக்குறீங்களா? ஏமா, நீ அந்த குத்துச்சண்டையில ஜெயிச்ச பொண்ணு தானே? இது என்னம்மா கோலம்? என்னாச்சு? இது வேண்டுதலுக்காக பண்றேன்க்கா. அன்னைக்கும் என் புருஷனுக்காக தான் குத்து சண்டையில கலந்துக்கிட்டேன். இன்னைக்கும் அவருக்காக தான் இதை செய்யறேன். சரிம்மா, இந்தா. தேங்க்ஸ்க்கா. சார் சார், எனக்கு மடிப்பிச்சை போடுங்க சார். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த வீட்டை விட்டு உன்னை துரத்திட்டா நீ பிச்சை தான் எடுக்கணும். அதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடு. நீ என்ன பண்ணாலும் ஏஜே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என் புருஷன் ஒரு அப்பாவி. அவரு கண்டிப்பா விடுதலை ஆவாரு. நீ ஹிட்லர் என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். இப்பவும் ஏதோ சதி திட்டம் பண்ற. அதை என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன். அவரை காப்பாத்துவேன். எனக்கும் தெய்வம் துணை நிற்கும். அப்படியா? அப்போ சாமி ஏஜேவை காப்பாத்துங்கிற. அப்படின்னா நான் பிச்சை போடுறேன். என்கிட்ட பிச்சை கேளு கேளு. என்ன பாக்குற? என் தங்கச்சியை கொன்ன உன் புருஷனை கடவுள் காப்பாத்துவாரா? அப்ப பிரவலி கொலைக்கு என்ன பதில்? ஒரு கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ற உன்னை விட கடவுள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். என் தங்கச்சியை கொன்ன ஏஜேவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு உனக்கு நான் இந்த பிச்சைய போறேன். கேளு, மடிப்பிச்ச கேளு. ஐயா, என் புருஷன் விடுதலைக்காக மடிப்பிச்ச கேக்குற, கொடுங்க. டேக் த மடிப்பிச்சை. கேளு கேளு. ஹிட்லருக்கு எதுவும் ஆகக்கூடாது. மடிப்பிச்ச போடுங்க. Take it. ஹலோ, சொல்லு. விக்ரம், பென்ட்ரைவ் கிடைச்சிருச்சு. அட்ரஸக்க சூப்பர். பத்திரமா வை, நான் வந்துட்டே இருக்கேன். கடவுள் உனக்கு நல்லது செய்யறாரோ இல்லையோ, எனக்கு நல்லது செஞ்சிட்டாரு. உனக்கு பிச்சை போட்ட உடனே எனக்கு கருணை காட்டிட்டாரு. இனி உன் புருஷன் எந்த காலத்திலையும் வெளியில வர முடியாது. உனக்கு பிச்சை போட்ட ராசி தான் எனக்கு செம்ம லக் அடிச்சிருக்கு. வச்சுக்கோ.
டாடா பிச்சைக்காரி. கடவுள் உனக்கு நல்லது செய்யற மாதிரி செய்வாரு. ஆனா சரியான நேரத்துல கை விட்டுருவாரு. நேர்மையான ஹிட்லரை கடவுள் காப்பாத்துவாரு. ஏன்னா அவரு கொலை பண்ணல. நிச்சயமா அவர் விடுதலை ஆவார். இன்னைக்கு நீ பார்த்து வீட்டுல ஒரு கார் கூட இல்ல. சரி, பக்கத்துல தானே, நடந்தே போய்க்கலாம். எப்படியோ பென்ட்ரைவ் கிடைச்சிருச்சு. இது மட்டும் ஹாஸ்னி கிட்டயோ ஏஜி கிட்டயோ கிடைச்சது அவ்வளவுதான். ஏஜி ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு. நல்ல வேலை நம்ம கையில கிடைச்சது. இத விக்ரம் பார்த்தா ஹாப்பி ஆயிடுவாரு. இனிமே விக்ரம் கிட்ட இருந்து அந்த ஏஜை தப்பிக்கவே முடியாது. அப்பா, என்னது பேக்கை இவ்வளோ கெட்டியா பிடிச்சிருக்கா? இவளை எப்படி டைவர்ட் பண்றது? இவளை டைவர்ட் பண்ணாதானே பேக்கை அடிக்க முடியும். கோல்ட் காயின் மாதிரி இருக்கு. ஐயோ, திருடு திருடு. ஏய் டேய் நில்லுடா. ஏய் ஏய் ஐயோ திருடு. டேய் நில்லுடா. ஏய் நில்லு. ஏய் திருடு திருடு புடிங்க. ஏய் நில்லுடா. டேய் சொல்றத கேளு, நில்லு. சார் ஹெல்ப். தோ திருடு. என்ன அது? திருடா சார் ஓடுறான் பாருங்க. என் பேக் எடுத்துட்டு ஓடுறான். என் பெட்ரூம் போயிடுச்சு. பிடிங்க. ஏமா ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. எதைத்தான் திருட்டு போறாவன்? பேக்கா பென்ட்ரைவாமா? அது வந்து பேக் தான். என் பேக் தான். புடிங்க 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 ப்ளீஸ். சரி சரி, வாயா. ஐயோ, என் பென்ட்ரைவ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறா. டேய் 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 நில்லுடா. ஐயோ டேய் புடிங்க சார். டேய் நில்லு. எவ்வளவு பணம் வேணா கொடுத்துடுறா. அந்த பேக்க குடுறா. டேய் ஐயோ, எங்க போனா? எங்கே போயிருப்பான்? ஆளே காணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் பேக்க தூக்கிட்டு ஓடுறானே. பேக்ல நிறைய பணம் வச்சிருந்தியாமா? பணம்லாம் இல்ல, ஒரு முக்கியமான பெண். என்னம்மா பெண்ணுங்கிற? பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் அலைய விட்ட? வாடா போலாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு. வா. ஐயோ ஹெல்ப் பண்ணுங்க சார். விக்ரம் கிட்ட நீ என்ன பதில் சொல்லுவேன்னு கூட தெரியலையே. ஐயோ, என்னது இது? கோல்ட் காயின் மாதிரியே இல்ல. கடவுளே, சாக்லேட்டா? ஐயோ, என்ன பண்ணுவேன்? சாக்லேட்காக முக்கியமான பென்ட்ரைவை விட்டுட்டோமே. ஐயோ ச்சே. சொல்லு அர்ச்சனா, எங்க இருக்க? அந்த பென்ட்ரைவ் எங்க? அத பார்க்கணுன்ற ஆசையிலே வந்துட்டு இருக்கேன் நான். அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்னாச்சு? நான் அந்த பென்ட்ரைவை என் பேக்ல வச்சிருந்தேன்னா, அதை எடுத்துட்டு வரும்போது யாரோ ஒருத்தன் என் பேக்கை புடுங்கிட்டு போயிட்டான். என்ன சொல்ற? திருட்டு போயிச்சா? யார் அது? அவன் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவன் பின்னாடியே துரத்தி பார்த்தேன். ஆனா என்னால முடியல. அவன் ஓடிட்டான். எங்க போனானே தெரியல. என்னதான் பண்ணிட்டு இருக்க அர்ச்சனா? ஒரு பென் டிரைவ் கூட உன்னால உருப்படியா கொண்டு வர முடியாதா? என்ன விக்ரம் இப்படி பேசுறீங்க? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமா?
சடனா ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு. நாசமா போச்சு. ஏஜேவை தூக்குல அனுப்ப நான் தூங்காம இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். லட்டு மாதிரி கிடைச்ச எவிடன்ஸ் நீ அசால்ட்டா விட்டுட்டு இருக்க. அந்த ஹாஸ்னி புருஷனை காப்பாத்துறதுக்கு ரோட்ல மடிப்பிச்சு எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு இருக்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? அக்கறை இல்லாம தான் தேடி அந்த பென்ட்ரைவை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேனா? இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. கோட்டை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? இப்ப நீ எங்க இருக்க? சக்தி நகர் பிளே கிரவுண்ட் பக்கத்துல நிக்கிறேன். சரி அங்கே இரு, நான் வரேன். ச்சே. இடியட். ஒரு பென் டிரைவை பாத்துக்க முடியல. ஸ்டூபிட். சார் என்ன ஏதுன்னு சொல்லாம என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சு உள்ள கொண்டு வந்துட்டாங்க சார். உண்மையை சொல்லணும் ஐயே. சார் நான் பண்ணல சார். வாங்க சார். யோ நீ கூட்டு போய. ஏய் போ போடா. உட்காரு. போ போடா. உட்காருங்க. என்ன விஷயம்? ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏஜே தண்டனையில இருந்து தப்பிக்காம இருக்க புதுசா ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஆனா அர்ச்சனா அதை எடுத்துட்டு வர வழியில ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. என்னாச்சு? இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? சரி இன்ஸ்பெக்டர், ஒருவேளை பேக் அடிச்சது பழைய திருட்டு கேஸ்ல இருக்கிறவங்க யாராவது இருக்கலாம்ல. அத அவங்க போட்டோ காமிச்சா அர்ச்சனாவால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அப்படியா? செல்வம் சார் இங்க வாங்க. திருட்டு கேஸ்ல சிக்கனவங்களோட போட்டோ லிஸ்ட எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காட்டுங்க. ஓகே சார். அர்ச்சனா பாருங்க மேடம். பார்த்து சொல்லு. இவனா? இல்ல. சார் இதுல இருக்கிற யாருமே இல்ல சார். சரி நீங்க போங்க. ஓகே சார். இதுல இருக்கிறவங்க யாரும் இல்லனா லோக்கல் திருடங்க இல்ல, வேற யாரா இருக்கும்? சரி, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? நான் பென்ட்ரைவ் எடுத்தது யாருக்குமே தெரியாது சார். விக்ரம், உங்களுக்கு யாராவது? சார் எனக்கு எப்பயுமே ஒரே ஒரு டவுட் ஹாஸ்னி மேல தான் சார். ஆனா திருட்டு போயிடுச்சுன்னு அர்ச்சனா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அப்பதான் ஹாஸ்னியை பார்த்துட்டு வரேன். சோ ஹாஸ்னியா இருக்க வாய்ப்பில்லை. பேக்ல பணம் ஏதாவது நிறைய இருந்துச்சா? இல்ல இன்ஸ்பெக்டர். பாக்கெட்லயோ இல்ல பேக்லயோ பணம் இருக்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் திருடங்க கை வைப்பாங்க. பணம் இல்லனா அப்ப பென் டிரைவ் தான் அவனோட டார்கெட். கையில காஸ்ட்லியான போன் இருந்தோ அதை விட்டுட்டு பேக்க பிடிங்கிருக்கானா, நிச்சயமா அந்த பென் டிரைவ் யாருக்கோ தேவைப்படுது. அவங்க தான் திருடி இருப்பாங்க. வா. குடுடா. ஒரு பேக் அடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாடா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? படி, திருடுறது நான் சும்மா நினைச்சியா? டேய், உழைக்கிறது தாண்டா கஷ்டம், திருடுறது ரொம்ப ஈஸி. பென் டிரைவ் கிடைச்சிடுச்சு. ஏண்டி சிலுவண்டுகளா, இத வச்சா ஏஜேவை தூக்குல போட பாத்தீங்க? நடக்காது, நடக்க விட மாட்டா இந்த பாக்கியம். ஹாசினி சாமி கிட்ட வேண்டதுக்கு பலன் கிடைச்சிடுச்சு. சரி பாட்டி, என் வேலை முடிஞ்சு போச்சு, பணத்தை கொடுக்க கிளம்புறேன். இது என்னடா வெறும் பேக்கா இருக்கு, ஒண்ணுமே காணோம்? சொல்றா, ஏதாவது எடுத்தியா?
அது வந்து அப்படியெல்லாம் ஆ? பேக்கில் இதான் பாட்டி இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். ஆ? டேய், இதை திருடி நீ என்னடா பண்ண போற? பாட்டி, என் லவ்வர் ஆசைப்பட்டா அதுக்காக தான் பாட்டி இதை எடுத்துக்கிட்டேன். ஏய், அதுக்கு நீ வாங்கி கொடுக்கணும்டா. திருடி கொடுத்தா உன் லவர் ஓடிட மாட்டாளா? பாட்டி வாய வைக்காத பாட்டி, நானே இப்பதான் கரெக்ட் பண்ணிருக்கேன். சரி, போய் தொலை. இதுல அர்ச்சனா பணம் நிறைய வச்சிருப்பாளே, அது எங்க? ஐயோ, ஆ? என்னடா இந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு திருடினதுக்கு என்கிட்ட பீஸ் வேற கேக்குறியா? பாட்டி பழக்க தோசத்துல பண்ணிட்டேன் பாட்டி. சரியான திருட்டு பையடா நீ. அந்த பணத்தை நீயே வச்சுக்க. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. ஏண்டா இதை ஏண்டா பென் டிரைவ்னு சொல்றாங்க? அப்ப ஆன் டிரைவ்னு ஒண்ணு இருக்கா? சொல்றா. பென் டிரைவ்னா பொட்டு வச்சு பூ வச்சிருக்கணுமே, ஏன் வைக்கல? ஐயோ பாட்டி, எனக்கு பணம் வேணாம், ஒண்ணு வேணாம், ஆளை விடு, நான் கிளம்புறேன். ஆ? போயிட்டானா? பரவாயில்ல, நமக்கு காசு மிச்சம். போ. அக்கா என்னக்கா சொல்றீங்க? பேக் திருடிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அதுல எவிடன்ஸ் பென் டிரைவ் இருக்குமே. அதான் எனக்கும் பயமா இருக்கு. என்கிட்ட பேக் திருடிட்டு ஓடினவன் காசுக்காக திருடினானா இல்ல எவிடன்ஸ்க்காக திருடினானான்னு ஒண்ணுமே தெரியல. ஐயோ அக்கா, எவிடன்ஸ் ஏஜே கைக்கு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான்க்கா. ஐயோ, ஏய், ஒருவேளை ஹாசினி ஆளை வச்சு அந்த பென் டிரைவ் அடிச்சிருந்தா? அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணா அவதான் எடுத்தாலான்னு மேட்டர் தெரிஞ்சிரும். போலாம். எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணுங்க. இதுலயும் இல்ல. என்ன மருமகளுங்களா? என்னம்மா தேடுறீங்க? நாங்க எதையோ தேடுறோம், உங்களுக்கு என்ன? நீங்க என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும்டி. இப்ப எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு நாசம் பண்றீங்க? ஏய் போ, அப்படி ஓரமா போய் நில்லு போ. என்னன்னு சொல்லுங்க, என்ன தேடுறீங்க? எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கோம். எவிடன்ஸா? அது எப்படி என்கிட்ட இருக்கும்? யூகந்தா, நீதான் கொண்டு வந்து வச்சிருப்பேன்னு ஒரு சந்தேகம். ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயிலுக்கு போனியா இல்ல எவிடன்ஸ் தேடுறதுக்கு ஆளை செட் பண்ணியான்னு இப்ப தெரிஞ்சிரும். என்ன உளறீங்க? இப்ப என் திங்ஸ கொடுக்க போறீங்களா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. திருடு போன பேக் இதுவா? ஆமா இன்ஸ்பெக்டர், இதேதான். எங்க கிடைச்சது? தெருவுல கடந்திருக்கு, பார்த்தவங்க ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. கொடுங்க சார். பென்ட்ரைவ காணுமே. அப்போ இந்த பேக்கை எவிடன்ஸ்க்காக தான் திருடி இருக்காங்க. அப்ப அது எங்க போயிருக்கோம்? அத நான் சொல்றேன். அக்கா விக்ரம், ஏஜே சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ்க்கு டார்கெட் பண்ற ஒரே ஆள் இந்த ஹாஸ்னி தான். ஏஜேவை ஜெயில போறதுக்கு
முதல் எவிடன்ஸ் கொடுத்த ஹாசினி இப்போ ரெண்டாவது எவிடன்ஸ்க்காக ஆளை விட்டு உன்கிட்ட இருந்து திருடிட்டான்னு நினைக்கிறேன். ஹேய், யாரு திருடுனா? அதெல்லாம் உங்க புத்தி. இந்த பாரு, மரியாதையா பென்டிரைவ கொடுத்துரு. எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பென் டிரைவை நான் பார்க்கவே இல்லை.